என் ஃப்ரெண்ட்ஸ் இது வேர்ல்ட் ஜின்னு பத்தி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனா அந்த ஜின்னு பத்தி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM. நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கு. ஐ வெண்ட், ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாவ்யா அப்படி. நீங்க இமேஜின் பண்ணுங்க 2:30 AM பின்னாடி உங்க பேர் யாரை கூப்பிடுறாங்க எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்டட் நாக்கிங் த டோர் எவ்ரிதிங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட். வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். ஸோ அடுத்ததாக எல்லாருமே இவங்களோட அழகை பத்தி பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் அவங்களுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் ஐ திங்க் 10 years பேக் ஒரு சைல்டு மாடலா அவ்வளோ அழகா அவ்வளோ சாமிங்கா அன்னைக்கே நான் சொன்னேன் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஸோ ஐ எம் சோ வெரி ஹாப்பி டு see you as a beautiful and a wonderful successful actress now. ஜோ, கதிர் இந்த மாதிரி நிறைய படத்துல அவங்களோட கதாபாத்திரத்துல கலக்குற நம்ம படத்தோடைய கதாநாயகி பவ்யா அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நீங்க இங்க வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஐ நோ எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுல பசியும் போகும். ஸோ நவம்பர் 2022 நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இது வேர்ல்ட் ஜின்னு பத்தி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனா அந்த ஜின்னு பத்தி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM. நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கு. ஐ வெண்ட், ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாவ்யா அப்படி. நீங்க இமேஜின் பண்ணுங்க 2:30 AM பின்னாடி உங்க பேர் யாரை கூப்பிடுறாங்க எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்டட் நாக்கிங் த டோர் எவ்ரிதிங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட். வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். I was like, Jinn is not leaving me alone. What is happening? So, from the director's point of view, என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எனக்கு VR மால்ல பார்த்தாங்க. I was in a coffee shop and அவங்களுக்கு apparently அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு that I want to take her in the film. So அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. So we both got connected and when he told me about the film, நான் என்னோட கதை சொன்னேன். ஸோ we synced and அதனாலதான் we vibed together and now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பரா ரொம்ப ஆங்கிரியா பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்பியருக்கு நல்ல ஒரு ஜாலியா வைப்பாங்க. ஹி ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட்.
அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் டூ வாட் இஸ் யோர் கிரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. எல்லாருக்கும் நன்றி. இந்த film ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்கு. ஜின் நல்லா தான் இருக்கு. ஜின் எனக்கு லைஃப்ல பிளெஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பா கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Obviously, last but not the least, I would want to talk about the hero Mugen Rao. First thing, he is a very sweet co-star. Second thing, he is a green forest for Nadia. Amazing person. I'm telling as a co-star, I've never seen someone like him. Thank you so much.